வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஆர்ஆர்பில இருந்து வந்திருக்கு என்டிபிசியோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. rrbchennai.gov.in இந்த வெப்சைட் குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க கிளிக் ஹியர் டு வியூ நோட்டிபிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆயிடும். நீங்க பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 23 நீங்க எடுக்கணும். ஸோ 23ல தான் உங்களுக்கு வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எக்ஸாம் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். பிளஸ் வந்து டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து அதாவது நீங்க வந்து டைப்பிங் இது சம்பந்தப்பட்ட போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா பாஸ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின்ஸும், மேத்தமெட்டிக்ஸ்ல 30 கொஸ்டின்ஸும், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஸ்டின்ஸும், டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈச் ஒன்னுக்கு வந்துட்டு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. அதாவது 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க் சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தா, அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸா இருந்தா உங்களுக்கு 120 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டியூரேஷன், அதாவது எக்ஸாம் டியூரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க எதனா ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 1/3 என்ற விதத்துல உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கொஸ்டின் எல்லாமே வந்துட்டு கரெக்டான ஆன்சரா கொடுக்க பாருங்க. தப்பான ஆன்சர் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஏன்னா வந்துட்டு மைனஸ் பண்ணுவாங்க உங்களோட மார்க். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ரைட் பண்ண பாருங்க. ஸோ நீங்க எந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோன், ப்ரொப்பரேஷன்ஸ், பர்சன்டேஜ், மென்சூரன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணும். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலபஸை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணவே போதுமானது. அடுத்து நம்ம ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா அனலாஜிக்ஸ், completion of number and alphabetical series, coding and decoding, mathematical operation, similarities and difference, relationship and analytical reasoning, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்காலிசம், ஜம்பிளிங் அண்ட் வென் டயக்ராம்ஸ், பசில், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங், மேப்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ண இதுக்கான சிலபஸ் இதுதான். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் லிட்ரேச்சர், மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு கேட்பான்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்இ இந்த சிலபஸ்ல. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், physical and social economic graphic and of India and world, Indian polity and governance, constitution and political system, general scientific and technological developments including space and nuclear program of India and UN and other important world organization. அதுக்கப்புறம் வந்து environmental issues, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமன் அப்சர்வேஷன், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் எக்கானமிக், ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்ட், ஃபிளாக்ஷிப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃப்ளோனா ஆஃப் இந்தியா, இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லாவே நீங்க ஒவ்வொரு சிலபஸ் சப்ஜெக்டா நீங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் ஆல்ரெடி லிங்க்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த யூடியூப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதுல போயிட்டு நீங்க ப்ரீவியஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் லிங்க்ஸை வந்து நீங்க அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிங் மார்க் இருக்கும்ல, இப்போ நீங்க எக்ஸாம் வந்து பாஸ் ஆயிட்டீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகிரி வைஸா பிரிச்சிருக்காங்க பாருங்க. நீங்க யூஆர் கேட்டகிரியா இருந்தா 40% ஆஃப் மார்க் எடுக்கணும்.
இடபிள்யூஎஸும் 40% மார்க் எடுக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயர் வந்து 30% ஆஃப் மார்க் எடுக்கணும். எஸ்சி 30%, எஸ்டி 25%. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் தான் கேட்குறாங்க. இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஷின்ஸும், மேத்தமெட்டிக்ஸில் 35 கொஷின்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்துட்டு அண்ட் ரீசனிங்கில் வந்துட்டு 35 கொஷின்ஸும், டோட்டலாக 120 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுவே நீங்கள் பிடபிள்யூடி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் வந்தோன்னா 120 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி தான் சேம் உங்களுக்கு வந்துட்டு சிலபஸ் தான் கேட்பாங்க. இதுலேயும் ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ இந்த நீங்கள் வந்து இந்த பேட்டர்னே ப்ரிப்பேர் பண்ணாவே போதுமானது. சேம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் கூட இதுலேயும் சேம் தான். ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டேஜ் 1ல் நீங்கள் பாஸ் ஆன அந்த சிலபஸ் தான் இதுலேயும் கேட்பாங்க. அதாவது பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரி 40%, இடபிள்யூஎஸ்ல 40%, ஓபிசியில் வந்து 30%, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து 30%, எஸ்டி கேண்டிடேட்ஸ் 25% வந்து நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இது வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நீங்கள் டைப்பிஸ்ட் இதுக்கான வேலைகள், அதாவது அக்கௌண்ட் கிளர்க் அண்ட் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுவாங்க, உங்களுக்கு நடத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சிஸ்டமில் வந்துட்டு உங்களுக்கு 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் இது பண்ணோம். ஹிந்தியாக இருந்ததுன்னா 25 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் டைப்பிங் போஸ்ட் போட்டவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துன்னு போடுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட நீங்கள் இதில் சப்மிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் எடுத்துன்னு போகணும். நீங்கள் லைக் எதனா வாங்காமல் இருந்தீங்கன்னா இப்போயே வாங்கிக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு ஓகே ஆகும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மறக்காமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பக்காவாக எல்லா டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இந்த சிலபஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ரைட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இதுக்கான சிலபஸை வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.